தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோர் கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்த்தென்றல் தாலாட்ட கண்ணம் பாடியெனும் அணை கடந்து காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையென நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. அற்புதமானவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிற இந்த உலகம் அழிகிற வரைக்கும் வாழப்போகிற அந்த உண்மையான மனிதரை பற்றி இந்த நினைவு நாளில் அவர் நினைவு கூர்ந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலோட தான் நான் முன்னால் வந்திருக்கிறேன். வாழ்க்கை எல்லோருக்குமே வாழ்க்கை அமையறதில்லை. ஒரு கோடியில் ஒருத்தர் பேர், பல கோடியில் ஒருத்தர் பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். என்ன பாருங்கள், நான் சொன்னேன் இந்த பாட்டுக்கே ஒரு பொருள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல அவங்க பாட்டை மட்டும் தான் வச்சாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, அது மட்டும் தான் இருந்ததா. அந்த நேரத்தில் 1975 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னால் நமக்கு தெரியும் இல்லை, சில பேர்லாம் தெரியும், திரு கருணாநிதி அவர்கள் திரு எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லிட்டார். அதாவது அவர் மலையாளின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ பண்ணிட்டார். அது குறித்து நிறைய விமர்சனம், அதெல்லாம் தாங்கினார் எம்ஜிஆர். அவரை மாதிரிலாம் அந்த ஏச்சையும் அந்த பேச்சையும் அந்த இழிவையும் யாராலுமே இந்த உலகத்தை தாங்கியிருக்க முடியாது. அப்படியெல்லாம் தாங்கினார். மிக மோசமெல்லாம் அவரை பற்றி விமர்சிச்சிருக்காங்க. நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அதெல்லாம் அவர் எப்படி வாங்கிக்கிட்டு அவங்க மேலே மரியாதை செலுத்தினாருன்றத பாருங்கள். இந்த படம் வரும்போது 1975 இந்த படம் வர்றதுக்கு முன்னால் அந்த மலையாளின்னு சொன்னதால் என்ன பண்ணுறாரு, திரு ஆர்எம்பி தான் ப்ரொடியூசர். அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மனிதன் பிறப்பது முக்கியம் இல்லை, எங்கே பிறக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் யாருக்காக பிறக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்றத ஒரு கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, திரு புலவர் புலம்பெயர்ந்து தான் பாட்டு அவர் என்கிட்ட சொன்னார் அந்த விஷயத்தை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி ஒரு தொகையரா மாதிரி கொடுத்து அங்கேருந்து புறப்பட்டு ஒரு காவிரியிலிருந்து தென்னகமாம் என்ப திருநாட்டில் மேவியதோர் தென்னகத்தை கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து கல்லணை வரைக்கும் கொண்டாந்து காவிரியை கொண்டாந்து அகண்ட காவிரியாக அது எப்படி தஞ்சை வளநாட்டை பெருசாக பண்ணுதோ அதே மாதிரி இந்த உலகத்தில் ஏழை மக்களெல்லாம் இவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணுவான்னு சொல்லி வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கடின்னு சொல்லி அவர் மேலே கொண்டாந்தார். இந்த பாட்டு அப்போவே திரு ஆர்எம்பி என்ன பண்ணாராம், 200 பேர்களை கொண்டு போனாராம் கூர்க்குக்கு. அந்த பாட்டு பண்ணும்போது கூர்க்கில் தான் எடுக்கிறாங்க. திரு ஏ ஜெகநாதன் ஒரு டைரக்டரு. அந்த பாட்டை பாருங்கள், அந்த 200 பேரை கொண்டு பெரிய அளவுக்கு அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி தொகையரா பண்ணுறதுக்காக என்ன பண்ணாராம், திரு ஏ ஜெகநாதன் டைரக்டர், என் பாலகிருஷ்ணன் கேமராமேனு, அதுக்கப்புறம் ஆர்எம்பி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், கேமரா எடுத்துக்கிட்டு போய் எங்கே தலைக்காவிரி அங்கே உருவாகிற இடத்துல இருந்து அப்படியே அந்த அகண்ட காவிரியாக வருது பாருங்கள், எல்லா இடத்துலையும் கல்லணை எல்லாத்தையுமே காட்டுவார். இப்போ நான் சொன்னது கூட சுருக்கின தொகையரா தான். அது இன்னும் பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னும் விளக்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எடுத்து கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா படம் பெரிய ஹிட் ஆகுது. அந்த பாட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டை பண்ணும்போது திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் ஐயா என்ன பண்ணாரா, அப்போ ஷோலே பெரிய ஹிட்டாகி ஓடிங்க தான் தமிழ் இதில் தேவி பேடஸில் தேவியில் ஓடிட்டு இருக்குதான்.
அப்போ அந்த சமயத்தில் அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதயக்கனியை பார்க்குறாராம் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் ஐயா வந்து ஆரியமிட்ட சொல்கிறாராம், நான் ஷோலே பார்த்தேன், அதை விட பிரம்மாண்டமாக நல்லா எனக்கு பிடிச்சிருந்து இந்த பாட்டுன்னு அவர் சொன்னாராம். அதை குறிப்பிட்டிருப்பார் ஆரியம்பி. அதாவது திரு எம்ஜிஆர் அவருடைய படங்களில் மிக பெரிய ஹிட்டான படம் இதயக்கனி. அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன காரணம்னா, தாஷ்கண்டில் வந்து ரஷ்யா தாஷ்கண்டில் முதல்ல திரைப்பட விழாவில் இந்த படம் முதல்ல கலந்துக்கிச்சான். அப்போ எம்ஜிஆருடைய முதல் படம், அவருடைய படங்களில் முதல்ல அந்த படம் தான் போய் கலந்துக்கிச்சான். அதுக்கு ஒரு பெரிய சொல்கிறார் அவர். அதாவது அப்போல்லாம் வந்து சென்னையில் வந்து 3 தேட்டர் தான் கொடுப்பாங்களாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாதான். அதுவும் பர்டிகுலராக தேவி தேட்டரில் தான் எப்போவுமே தேவி படத்தில் தான் ரிலீஸ் ஆகுமா அப்போ எம்ஜிஆர் படமெல்லாம். அப்போ ஆரியமி என்ன நினைக்கிறாரா, அவருடைய ஃப்ரெண்டு தான் கமலா தேட்டர் சிதம்பரமா, அவர் தெரியும் விஎன் சிதம்பரம் ஒருத்தர் இருந்தார். அவர் பாருங்கள் அந்த கமலா தேட்டர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாராம். ஆனால் ஒத்துக்க பண்ணுறாங்களாம் தேவி படத்தில். ஏன்னா வசூல் கம்மியாகிடுன்னு 3 தேட்டர் தானே, அங்கே ஒன்று மகாராணி உமா இது மாதிரி 3 தேட்டர் கொடுப்பாங்களாம். முதல்ல 4 தேட்டர் ஆக்கினது வந்து அந்த படத்தில் இருந்து தானா. அதை எனக்கு தெரிஞ்சு சத்தியம் தேட்டரே பண்ணுறது கிடையாதான் அப்போ ரிலீஸு தேவி படஸ். ஏன்னா அது உள்ளே இருக்குது இல்லையா, மெயின் ரோடில் இல்லைன்றதால பண்ணுறது இல்லையா. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த படம் அப்போ வந்த பிறகு அதுலேருந்து தான் சத்தியம் தேட்டருக்கு நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். அது மட்டும் இல்லை, ரிசர்வேஷன்லேயே ஒரு பெரிய வசூல் கொடுத்துட்டாங்களாம் ரிசர்வேஷன். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சான். ரிசர்வேஷன்லேயே வந்து இவ்வளோ வந்துருச்சு சொன்ன உடனே வருமான வரித்துறையில் தான் அப்போ தெரியும் உங்களுக்கு 75 திரு கருணாநிதி அவர்கள் தான் சிஎம், நிறைய குடைச்சல். அது வந்து பாருங்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, எல்லா டிக்கெட்டும் ரசிகர் மன்றமே வாங்கி வச்சுக்கின்னு இது மாதிரி ஒரு பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணார் அவர். அதெல்லாம் மீறி அந்த படம் பெரிய ஹிட்டாகி பார்த்தீங்கன்னா இதயக்கனி இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த பாட்டில் பாருங்கள், வள்ளலே எங்கள் வாழ்விய இதயக்கனி எப்படி வந்து சீர்பெருக்கி பேர் நிறுத்தி செல்லுமிடமெல்லாம் எப்படி அந்த காவிரி வருதோ அந்த மாதிரி தான் அது இவர் எம்ஜிஆருடைய வாழ்க்கையும் அவர் மக்களும் பயன்பட்டுச்சுன்னு சொல்லி அதை சொல்லுவார். அதில் ஒரு சென்ஸா, பிரமாதமான சென்ஸா, பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம், பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த சுயநலம் இல்லாத அந்த இதயத்தை திரு எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார். இந்த நினைவு நாளில் நாம் ஏன் திருப்பி எம்ஜிஆரை போற்றுகிறோம்னா, இந்த உலகத்தில் அவரை போல கடினமாக உழைத்து தூங்குற ஒரு நேரமே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்தார். வெளியே பார்த்தா தான் தொப்பி அந்த கண்ணாடி இருக்கும். அவர் படுக்கிற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் அந்த எளிமை இருந்ததால் தான் எல்லாரும் கொடுக்க முடிந்தது அவரால். அந்த எளிமையாக இருந்த அந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஈகை குணம் இருந்ததால தான் அந்த பிறவியிலேயே அந்த குணம் பெற்றது மட்டும் இல்லை, வாழ்வியலில் அவர் சேர்த்து எல்லாருக்கும் கொடுக்கணும் நினச்சி அந்த வாழ்க்கையே ஒரு உன்னதமாக ஆக்கிட்டு இன்ன வரைக்கும் அவரை வந்து நம்ம மறக்க முடியாமல் தவிக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா, இந்த நேரத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஞாபகம் வருது. என்னுடைய நண்பர் ஜீவா தான் அதை அமுச்சு வச்சிருந்தார். அது நான் முதல்ல அதையே நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சிங்க. பாருங்கள், அந்த ஈகை குணத்துக்கு அவர் பாருங்கள் சத்யா ஸ்டுடியோவில் திரு எம்ஜிஆர் ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு காலத்தில் சமகாலத்தில் கதாசிரியாக இருந்தவர், ஒரு காலத்தில் நாடகத்தில் நடிச்சிருவர், கூட நடித்தவர். அவர் வந்து சத்யா ஸ்டுடியோ இருக்கிற எம்ஜிஆரை பார்க்க வரார். என்ன காரணம்னா, அவருடைய ஒரு மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறாரு, பணம் திரட்ட முடியல. சரி, நம்ம எம்ஜிஆர் ஒரு காலத்தில் நம்ம கூட பழகினவராச்சே, அவர் கூட நம்ம நடித்தவராச்சே, அவரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சத்யா ஸ்டுடியோக்கு வராரு. அவர் ஒரு இடை கதாசிரியர் இருந்தவர் தான் ஒரு காலத்தில். வந்த எம்ஜிஆர் உள்ளே இருக்கிறாரு, ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது, அதனால் விஐபிஸ்லாம் இருந்தாங்க. எம்ஜிஆர் வெளியே அவர் உள்ளே இருந்ததால் இவர் என்ன பண்ணார், போனார் பாருங்க கதாசிரியர், வெளியே உட்காந்துட்டார். அப்போ அங்கேருந்து அவருடைய உதவியாளர் எம்ஜிஆரோட உதவியாளர் பார்த்துட்டாரு. இந்த கதாசிரியர் அவர் தெரியும். அண்ணா என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் சின்னவரை பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. அவர் பேசிங்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன்னு உட்காந்துட்டாரு. இவர் டைம் ஆகிட்டே இருக்குது, அங்கே மீட்டிங் முடியல. பார்த்தாரு, இது இப்போ பார்க்க முடியாது அவரை நினச்சிட்டு என்ன பண்ணார், நேராக அவர் மறுபடியும் அந்த உதவியாளரை கூப்பிட்டாரு. தம்பி, ஒரே ஒன்று உதவி செய்யுங்க, இது ஒரு சின்ன ஒரு பொட்டலம் இருந்தது, அந்த பொட்டலம் துணி பொட்டலம், அதை கொடுத்துட்டு நீங்கள் சின்ன வட்டத்தை கொடுத்துருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கொடுத்துட்டு அவர் போயிட்டார். போகும்போதே ரொம்ப ஏமாற்றமாக தோல்வி மனப்பான்மையாக எல்லா மனுஷங்களும் இப்படி தான் இருப்பாங்க போல தெரியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டம் வந்த பிறகு அவங்க மாறிடுவாங்க போல தெரியுது அப்படின்ட்டு என்ன பண்ணார், ரொம்ப ஏமாற்றமாக வருத்தமாக அப்படியே தொய்ந்து போய் நேராக அவர் வீட்டுக்கு போகிறாரு. யார், கதாசிரியர். அங்கே போகிறாரு. உள்ளே போன ஆச்சரியம், ஷாக்கு. பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா உட்காந்துக்கிறாங்க. எங்கே, இவருடைய வீட்டில், கதாசிரியர் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. போன உடனே அம்மா வணங்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து சத்யா ஸ்டுடியோவிலேருந்து ஃபோன் வந்தது, இது மாதிரி உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு, உங்களுடைய எல்லா திருமண செலவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதான்னு சொல்லுங்கள்
அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப பரிவாகவும் அன்பாகவும் கேட்குறாங்களாம். தாரையாக கண்ணீர் ஊக்குறாரா இவர் யார், அந்த கதாசிரியர். இப்படி போய் நான் எம்ஜிஆர் தப்பாக நினச்சிட்டேனே, அம்மா நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை இனிதாக நடத்துறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. வெளியே வந்த பிறகு நம்மளெல்லாம் கேட்குறாங்க, நீ என்ன பண்ண, எப்படி வந்தாங்க ஜானகி அம்மா அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன அவர் பார்க்கவே இல்லை எம்ஜிஆரை, அவர் உள்ளே இருக்கிறாரு, நீ பேசவும் இல்லை, எப்படி அவருக்கு தெரிஞ்சு இதை அமிச்சாரு அப்படின்னு ஒன்று. அப்போ தான் சொல்கிறாரா அந்த உண்மையை, நான் ஒன்றும் இல்லை, நானும் எம்ஜிஆரும் ஒரு காலத்தில் நான் கதாசிரியர் வர்றதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தோம். அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் கிருஷ்ண பரமாத்மா நடிச்சிருந்தார், நான் குசேல நடிச்சிருந்தேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு காட்சி வரும், அந்த பாகவத்தை தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து பார்க்க போகிறாரு, வறுமையினுடைய பிடியில் இருந்து மீனலான்னு சொல்லி மனைவி அமுச்சு வைப்பா, குசேலனுடைய மனைவி. இவர் கொண்டு போய் ஒரு அவள் கொண்டு போய் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சியில் ஒரு துணி பையில் அவள் கொண்டு போய் நான் கொடுப்பேன். எம்ஜிஆர் கிருஷ்ண பரமாத்மாவை நடிப்பார், அதை வாங்குவார். வாங்கி அந்த காட்சி நினைவூட்டுற மாதிரி நானும் இந்த நிலைமையில் இருக்கிறேன் சொல்லிட்டு அவள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். சரி நான் பார்க்க முடியலன்னு சொன்னவொடனே இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி துணி பை கொடுத்தாரு பாருங்கள், அது அவளா பாருங்கள். அவர் போய் உள்ளே கொடுத்துருக்குறாரு, அவ்வளோதான். அதற்குள்ளே கடகடன்னு அது யாரும் தெரிஞ்சுக்கிருக்கு, என்னன்னு தெரிஞ்சிருக்குது, அவர் மகளுக்கு கல்யாணம் தெரிஞ்சிருக்குது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி உடனே போ ஜானகி அம்மா, உடனே அங்கே போன்னு சொல்லி அமுச்சு அந்த கஷ்டத்தை தீர்த்துட்டார். பாருங்க, அவர் சொல்கிறார், நான் ஒரு படுபாவே ஆகிட்டேனே, இப்படி ஒரு தப்பாக புரிஞ்சு எம்ஜிஆரையே நான் தப்பாக புரிஞ்சிட்டேனேன்னு அவர் ரொம்ப அழுதாராம். அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அப்போ தான் தோணுச்சு, ஒரு ஈகைக்கு கூட ஒரு ஈகை எந்த இடத்துலையும் எப்படி இருந்தாலும் அதை கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா, அவர் பாருங்க எப்படியெல்லாம் உதவி இருக்கிறார். அவர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா போன பதிவுகளெல்லாம் ஈகை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா, நான் சொன்ன பாருங்க 106வது அதிகாரம் இரவுல சொல்லுவார், கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கே கெடும் அப்படிங்கிறார். இந்த கரப்பிடும்பை என்ன சொல்றாரு, கரப்புன்னா ஒழிக்கிறது, மொத்தம் கொடுக்காம ஒழிச்சு வச்சுக்கிறான் பாருங்க, அது கரப்பு. கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இந்த வறுமையே இருக்காது, அவனை அந்த பார்த்தாவே போதுமா, அவனுடைய எல்லா துன்பமும் போயிடுமா, எல்லா வறுமையும் போயிடுமா. ஆனால் இங்கே பாருங்க, எம்ஜிஆரை பார்க்க கூட இல்லைங்க, அவருடைய துன்பம் எல்லாம் போயிடுச்சு. அதுலேயே அடுத்த குறளில் சொல்லுவார், இது 6வது குறள் 106வது அதிகாரத்தில் 106வது அதிகாரம் 107வது குறளில் சொல்லுவார், இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளுள் ஓப்பது உடைத்து அப்படின்னுவார். அதாவது இகழ மாட்டாங்களாம் கொடுக்குறவங்க, இகழ்ந்து எள்ளாது அவங்களை எள்ளி நகையாட மாட்டாங்களாம், ஈவாரை காணின். இந்த 2 குணம் முக்கியமாக கூட சொல்கிறார் வள்ளுவர் ஐயா. கொடுக்கறதுல கூட இகழக்கூடாதான், அவங்கள கேவலமாக பரிகசிக்க கூடாதான், பார்க்குற பார்வை கூட மோசமாக இருக்கக்கூடாதான். இது பாருங்க, இந்த 2ம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறவங்கள பார்த்தா உள்ளுள், அவங்கள பார்த்த உடனே வறுமைக்கு தான் போய் வாங்க தான் போகிறேன், ஆனால் பார்த்த உடனே உள்ளுள் ஓப்பது உடைத்து அப்படிங்கிறார். உள்ளவே சந்தோஷம் வந்துடுமா. இதுதான் திரு எம்ஜிஆர். ஒருவேளை இந்த இரவுன்ற ஒரு அதிகாரத்தையே திரு எம்ஜிஆருக்கு தான் வச்சார கூட நான் யோசிக்கிறது உண்டு திருக்குறளில். ஏன்னா இந்த ஈகையை விட்டுட்டதால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதனால தான் அந்த பாட்டிலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிற மாதிரி வரும், நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் நன்றாய் விளங்கிட வேண்டும். பாருங்க, இந்த வாழும் வாழ்க்கை விளங்குது பாருங்க. இன்ன வரைக்கும் நினைவு நாள் எப்போ 1987 அக்டோபர் 24ஆம் தேதி பாருங்க, பெரியாருடைய நினைவு நாள். சிலரெல்லாம் ஒற்றுமை இருக்கும், அவருடைய நினைவு நாள்லேயே அவர் இறக்கிறார். அதே மாதிரி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பாருங்க, அவர் அக்டோபர் 2ஆம் தேதி. அதே மாதிரி மகாத்மா காந்தி பிறந்த நாளாக இறக்கிறார். நிறைய ஒற்றுமை, இது மாதிரி நிறைய ஒற்றுமை இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு எண்ணங்களை கொள்கைகளை எப்படி வடிவமைச்சவங்க அவங்கெல்லாம் பாருங்க. அதனால தான் நான் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான செய்தி சொல்ல போகிறேன். என்னன்னா, எஸ்எஸ்ஆர் நேற்று கூட எஸ்எஸ்ஆர் இப்போ சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அவர் எஸ்எஸ்ஆர் சொல்லுவார். அதாவது 1967 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுடப்படுறாரு. சுடப்பட்ட உடனே இவரால் நம்ப முடியல. ஏன்னா எஸ்ஆர் பற்றி நான் நிறைய சொல்லிக்கிறேன், உயர்வாக மதித்த ஒரு எம்ஜிஆர், சாதாரணமாலாம் இல்லை. நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. நேராக போகிறாரு, கூட்டம் நிறைய, வெளியெல்லாம் கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஒரே அறையில் தான் முதலுதவி கொடுத்துருக்குறாங்க 2 பேரையும், யாரை, எம்ஆர் ராதாவையும் இவரையும் எம்ஜிஆரையும். அப்படி இருக்கிறனால இப்போ முதல் கொடுத்து வேறு அறை கொண்டு வந்துட்டாங்க. யார், எம்ஆர் ராதாவை. எம்ஜிஆர் போய் முதல்ல பார்க்குறாராம், சொல்கிறாரு, அவர் எழுதுறாரு, அவருடைய சுயசரிதையில் எழுதுறாரு எஸ்எஸ்ஆர். அண்ணனை போய் நான் பார்க்குறேன், பார்த்தா அவருக்கு அந்த காது வழியாக சுடப்பட்டதால் காதுலையும் தொண்டையிலையும் இருந்து நிறைய ரத்தம் லூஸ் ஆகிடுச்சான். ரொம்ப அவர் பிழைக்கிறதுக்கே கடினம்ன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்களாம். அந்த நிலையில் கூட எம்ஜிஆர் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் திக்கி திணறி சொல்கிறாராம், ராஜு
அண்ணா என்னென்னு போய் சொல்கிறாரா ராஜு, ஒன்றும் இல்லை, ராதா அண்ணனை போய் நீ கவனி, அது முதல்ல அவரை போய் பாரு, நீ பாருங்க அங்கே தான் சொன்னாடுறது இல்லை, இங்கே கூட ராஜுக்கும் ராதா அண்ணனுக்கும் இவருக்கும் இடையில இருக்கிற ஒரு நல்ல நட்புன்றதால நீ போய் ராதா அண்ணனை பாரு, அவரை காணி அப்படின்றாரா எம்ஜிஆர். சொல்கிறாரு, எழுதுறாரு, என்னையா மனுஷன், எங்கள் அண்ணன் என்ன மனுஷன், அந்த நிலையில் கூட சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே பாருங்க, இவர் வந்து எல்லாம் தெளிவாக அவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையும் கவலைக்கிடமான இடத்துல கூட திடமாக இருக்கிறாரா. இவர் போய் எம்ஆர்ஆதாவை பார்க்குறாராம், பார்த்தா ஊன்னு அணத்துறாராம். அது எழுதுறாரு அவரு, ராதா அண்ணன் வந்து அணத்துறாரு உள்ள, ஊன்னு அணத்துறாரு. பண்ண உடனே அண்ணே இதுக்கு நான் சுட்டிங்க அப்படின்னு சத்தம் போட்டேன். நடந்து போச்சுடா ராஜு, நடந்து போச்சுடா, விடுறா, ராமச்சந்திரன் எப்படா இருக்கான் அப்படின்னாராம் அவரும். அது எழுதுறாரு. எம்ஜிஆரோட திடமான அந்த இதயம் பாருங்க. யாருக்கு இந்த இதயம் வரும் நான் சொல்ல தெரியுமா? யூ ஹாவ் ஸ்டவுட் ஹார்ட் பை ஹெல்பிங் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு உதவத்தான் உங்களுக்கு வந்து ஒரு உறுதியான உள்ளம் கிடைக்கும். மலினமான ஒரு மென்மையான உள்ளம் இருந்தால் தான் உதவ முடியும். ஆனால் உதவி 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 கடினமான ஒரு உறுதியான ஒரு இதயத்தை நீங்கள் பெற முடியும். அதுதான் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் அவர் சொல்லுவார் ஒரு நிகழ்ச்சியை, எஸ்எஸ்ஆர் அவர் சாதாரணம் கிடையாது. பாருங்கள், நான் வந்து அவர் திரு 15/9/1959 திரு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்து 50வது பிறந்தநாள். அன்றைக்கு தான் எல்டாம் ரோடில் திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் அண்ணா இல்லம்னே அண்ணா பேரை வச்சு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு போகிறாரு, கிரகப்பிரவேசம். அதில் பாருங்கள், பேரறிஞர் அண்ணாவுக்கு 50 சவரனில் இவர் வந்து அந்த 50 பவுன் கொடுக்குறாரு. 50 வயசு அவருக்கு, அவர் ஆன உடனே. அது கூட பாருங்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாராம் பேரறிஞர் அண்ணா. அப்போ பாருங்கள், இந்த ஈவிகே சம்பத்துன்னு திரு இப்போ இறந்தார் பாருங்கள், ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவங்களோட அப்பா. அவர் யாரான்னா பெரிய, அவர் வந்து ஒரு 50 தலைவரில் ஒருத்தர். அதெல்லாம் நீங்கள் அந்த திமுக வரலாறு படித்தா தெரியும். அவர் என்ன பண்ணுறாரா, அவர்கிட்ட வந்து எஸ்எஸ்ஆர் சொல்லி இந்த மாதிரி எப்படியாவது ஏற்றுக்க வைக்கணும்னு சொன்ன உடனே அண்ணா ஒத்துக்கவே பிடிவாதமாக ஒத்துக்க மாட்டேன்றாராம். உடனே இவர் ஈவிகே சம்பத் சொன்னாரா, அவர் என்ன எஸ்எஸ்ஆர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறான், அவன் வந்து உங்களுக்கு வந்து என்ன வசூல் பண்ணியாக கொடுக்குறான், அவன் உழைச்சதை அவன் சம்பாதிச்சதை அது கொடுக்கணும் ஆசை பிரியப்படுறான், இது என்ன தப்பு இருக்குது, நீங்கள் ஏற்றுக்கலாம் ரொம்ப வருத்தப்படுவான்னு சொன்ன உடனே வேண்டாம் விருப்பம் தான் அண்ணா ஒத்துக்கிட்டாராம். ஒத்துக்கிட்ட பிறகு பாருங்கள், அந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் எஸ்எஸ்ஆர். அண்ணன் எம்ஜிஆர் வந்து அந்த நிகழ்ச்சியை சென்னை முழுக்க பெருசாக பரவலாக்கி பெரிய விழாவாக அவர் தான் வந்து கூட இருந்து அவருக்கு எல்லாம் அந்த விழா பண்ணாங்களாம். அந்த விழா பண்ணுறது மட்டும் இல்லை, இவர் பாருங்கள், இவருக்கு 50 சவரன் அவருக்கு போடுறாரு. ஆனால் எம்ஜிஆர் அண்ணா எனக்கு என்ன பண்ண தெரியுமா, என் வீட்டில் வந்து அந்த சோஃபா செட்டு நாற்காலி அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்து ரொப்பிட்டாரு. நல்லா கவனிங்க, பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் கொடுக்குறாரு, ஆனால் அந்த கொடுக்குற அந்த எஸ்எஸ்ஆருக்கு இவர் வந்து அந்த வீட்டை ரொப்பிட்டாரா அவர் எம்ஜிஆர். அதை ரொம்ப நன்றியோடு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, சொன்னார் பாருங்க, நான் வந்து முதல்ல போய் அண்ணனை பார்த்தேன், சுடப்பட்ட உடனே போய் அவன் ராதா அண்ணனை போய் பாரு, முதல்ல அவர் போய் பாருன்னு சொன்னார். முடியாத நிலையில கூட இவர் பாருங்க அணத்திட்டு இருந்தார் சொன்னார் பாருங்க. அப்போவே என்ன பண்ணாராம், இரடா பார்த்தா யாருமே சரியாகவே இல்லையா, அங்கேருந்து போகிறதுக்கு ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் தான், அதுவும் வந்து இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாராம், ஒரு டாக்டர் மட்டும் சொன்னாராம், யாரும் கண்டுக்கலையாம். பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலையில் இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் மருத்துவம். ஒரு டாக்டர் மட்டும் சொல்லியிருக்கிறாரு இவர்கிட்ட, எஸ்எஸ்ஆர் கிட்ட, நீங்கள் வந்து பாருங்கள் இவங்க வந்து சீக்கிரம் கொண்டு போக மாட்டேன்றாங்க, இதில் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறது, எம்ஜிஆர் தான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாரு, அவர் உடனே நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரி கொண்டு போகலன்னா ரொம்ப மோசமான நிலைமை ஏற்பட்டுருன்னு ஒன்று இவர் என்ன பண்ணாராம் எஸ்எஸ்ஆர், ஐயோ அண்ணன் காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணாராம், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போனால் சைதாப்பேட்டையில் துணை கமிஷனர் இருந்தாராம். சைதாப்பேட்டை அந்த கோர்ட்டில், ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில். அந்த நேராக ஸ்டேஷனுக்கு போய் அங்கே கமிஷனுக்கு பார்த்து, இப்போ நீங்கள் கொண்டு ஏன் நீங்கள் கொண்டு போகிற மறுக்கிறீங்க, நீங்கள் கொண்டு போகிறீங்களா இல்லை நானே வந்து இந்த ஜனங்களெல்லாம் வெளியே பிச்சு பிடுங்குறாங்களாம், நீங்கள் ஒன்றுமே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையா. எஸ்எஸ்ஆர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது, நீங்கள் பண்ணலைன்னா நான் என்னுடைய காரில் நான் அண்ணனை எடுத்துக்கிட்டு நான் உடனே வந்து என்ன யார் தடுத்தாலும் பண்ண மாட்டேன், நான் போவேன்னு சொல்லி துடிக்கிறாராம். அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் சொன்னாராம், துணை கமிஷனர் தான், கமிஷனர் சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், நாங்களே கொண்டு போகிறோன்னு சொல்லி பாருங்கள். அங்கேருந்து ஒரே ஆம்புலன்ஸில் 2 பேரையும் கொண்டு போகிறாங்களாம். இது திரு எம் ஆர் ராதாவையும் திரு எம்ஜிஆரையும். இதுதான் சொல்கிறார் திரு எம்ஜிஆர் அண்ணனை வந்து அந்த நிலையில் கூட ராதாவை போய் பாரு, அவரை போய் நீ போய் பாரு அப்படின்றாராம் அவர். அதை வந்து அவர் இந்த மாதிரி ஒரு உள்ளம் நம்ம கேட்குறதுக்கே நம்மளால் முடியலைங்க, அதெல்லாம் பார்த்துருக்காங்களே. அப்போ என்ன மாதிரியாக ஒரு இதயம் பெற்றவராக இருப்பார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த அடி உற்றி வந்த நாம, அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்த நாம, அந்த கட்சியெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு மன்னிக்கிற மனோபாவம் இருக்கா பாருங்கள். எப்படியெல்லாம் அந்த கட்சி வந்து இந்த நினைவு நாள்லையாவது அவங்க எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும், இந்த உலகத்தில் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பைபிளில் ஒரு வாசகம் வரும், இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத குற்றத்தை யாராலுமே செய்ய முடியாது அப்படின்னு. திரு எம்ஜிஆரை விடவா நீங்கள், அவர் எப்பேற்பட்டவனெல்லாம் மன்னித்து தன்னுடைய கட்சியை சேர்த்தார்.
அது மட்டுமா திரு ஜெயலலிதா அம்மாவே பாருங்களேன், ஆர்எம்பி எல்லாம் உலகம் சுற்று வாலிபரில் ஒத்த காலம் நிற்கிறாரு. ஜெயலலிதாவை போடக்கூடாது சந்திரகலா அந்த கேரக்டர் அந்த மாதிரி நடிக்க வேண்டியது. ரொம்ப துடிக்கிறார் எம்ஜிஆர் வந்து போடணுன்னு, அதை போட ஒத்த காலம் நிற்கிறாரு ஆர்எம்பி. நான் வரமாட்டேன்றாரு எக்ஸ்போக்கு. அந்த மாதிரிலாம் அவரெல்லாம் பண்ணி அதெல்லாம் இருந்த ஒரு ஆர்எம்பியே சொந்த அண்ணன்னு சொல்ல வச்சார் சொன்னாங்க அந்த அம்மா. அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் நீங்கள் அதெல்லாம் அந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த இவங்கெல்லாம் இந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏழைக்கும் எளியவர்களுக்குமே வாழ்க்கையை அமைச்சுக்காரு பாருங்கள். அந்த மாதிரி தான் அவர் கட்சியை இவ்வளோ கடினப்பட்டு இந்த பாட்டெல்லாம் பாருங்கள். நேற்று நாளையில் காட்டுவார் தன் கொடி, அண்ணா திமுக கொடியை காட்டுவார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் காட்டுவார். அந்த பாட்டிலே அந்த கொடியை அடிக்கடி வரும். அப்போ என்னென்னா தன் கட்சியை தன் ஏழைகளுக்கும் எளிமையானவர்களுக்குமே சேவை பண்ணுறதுக்காக தொடங்கின அந்த கட்சியை இங்கே இருக்கிற இவங்கெல்லாம் இந்த நினைவு நாளில் ஒரு உறுதி ஏற்றுக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த ஏழை எளியவர்களுக்காகவே நம்மளுடைய ஆட்சியை செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் ஒரு சபதம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க இவங்க எல்லாரும் வணங்குறது மட்டும் இல்லை, திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி கொண்டு அவருடைய கொள்கைகளும் அவருடைய பண்புகளும் அவருடைய குணங்களும் நமக்கும் கொஞ்சம் வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டி இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான இந்த தமிழ் டீனுடைய சேனலில் பண்பு சார்ந்த, நயம் சார்ந்த, உண்மை சார்ந்த, சத்தியம் சார்ந்த பதிவுகளை தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் அரும்பிச்சுன்னா நிச்சயமாக இதை உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லதை பெருக்குவதற்கு தான் இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் வேறு வழியும் இல்லை. எங்களுடைய அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இந்த சேனல் மூலமாக இந்த உலகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் இல்லை, அறம் எங்கெல்லாம் இருக்குது அந்த அறத்தை தேடி 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 நாங்கள் இது பதிவிடம் தான் துடிக்கிறோம். எனவே இதயம் உள்ளவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள், அந்த நிலை உடையவர்கள் நிச்சயமாக உதவணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.